ஹாய் விவர்ஸ், திஸ் இஸ் மிஸ்கி. இன்றைக்கி ரொம்பவே அட்டகாசமான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் மொட்டை மாடியில் குக் பண்ண போகிறோம். மொட்டை மாடி ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். ஹோம்மேட் கிரில் ரெடி பண்ணி அதில் எப்படி சிக்கன் கிரில் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறோம். இது என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ரெசிபி வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக கிரில் ரெடி பண்ணுறோம். எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ட்ரே இருக்குது. ஸோ அந்த ட்ரே வச்சுட்டு அந்த சைஸுக்கு வந்து 2 பக்கமும் செவுறு கட்டிட்டு அது சென்டரில் வைக்கிற அளவுக்கு அந்த சைஸுக்கு நான் இப்போ கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 3 பக்கம் செவுறு வேணும். ஆல்ரெடி ஒரு பக்கம் இருக்குன்றனால ஒட்டியே 2 பக்கம் செவுறு வச்சு நான் இப்போ கட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு சிம்பிளான கிரில் தான். இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. இல்லை வேறு எதாவது சிம்பிளாக வேணுனாலும் இந்த மாதிரி மொட்டை மாடியில் நீங்கள் படித்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரில் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கம்மியாக வந்திருக்கு கிரில். ஸோ கிரில் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம சிக்கன் மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா குக்காகவும் மசாலாஸும் உள்ளே போகும். சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஸ்டர்ட் ஆயில் இருந்தால் பெஸ்ட்டு. 2 ஸ்பூன் அளவுக்கு யோகர்ட் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து நம்ம கிரில்ல வச்சுக்கலாம்.
பட்டர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா மலாய் கபாப் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கன் வேணும். நான் சிக்கன் வந்து பெஸ்ட் எடுத்து போன்லெஸ் பண்ணிக்கிறேன். மலாய் கபாபுக்கு போன்லெஸ்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை நல்லா இடித்து வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமனில் லைட்டாக ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நம்ம இதை வந்து கிரில் பண்ணிக்கலாம். தந்தூரி சிக்கன் வந்து ஆல்ரெடி நல்லா குக் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அதை எடுத்துட்டேன். இப்போது கார்லிக் சாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 பூண்டு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அப்படியே எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கிட்டு பிளெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கார்லிக் சாஸ் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து எக் யோக் சேர்த்துக்கிறேன். இப்போ எக் யோக் சேர்த்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், சாஸ் ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரில் பண்ண பிரெஸ்ட்டை இதை வச்சு ஒரு பேசிக் கிரேவி பண்ண போகிறேன். ஸோ இதை சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்கனில் உப்பு இருக்கனால, மசாலா இருக்கனால நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மலாய் கபாப் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் ஒரு பேனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு பேசிக் கிரேவி தான். இப்போது ஒரு மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாலாம் ரா ஃப்ளேவர் போனோடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிரேவி மாதிரி, செமி கிரேவி மாதிரி வரும். ஒரு செமி கிரேவி ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மலாய் கபாப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கு மலாய் கபாப். இப்போ நம்ம ஃபுல்கா ரெடி பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இத்தனை ஐட்டம்ஸ் பண்ணுறேன்னா, சாட்கோல் போட்டிங்கன்னா அது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஹீட் இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸில் வந்து குக் ஆகிடும். மீதி இருக்க நேரம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும் சாட்கோல். ஸோ அதனால் வந்து அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த ஹீட்டை வச்சு என்னென்னலாம் குக் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சாட்கோல் வச்சு கிரில்லி சிக்கன் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா, ஸோ அந்த நேரத்தில் நீங்களும் இந்த மாதிரி 2-3 டிஷ்ஷஸ் வந்து மேக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாட்கோல் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இல்லைனா அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது மீதி இருக்க ஹீட்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி உங்களோட டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ
இங்கே பாருங்கள் நம்ம கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபுல்காக்கு இது அருமையான கிரேவிங்க, ரொம்பவே அருமையாக வந்திருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம தந்தூரி சிக்கன் கவாப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மொட்டை மாடியில் குக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.